அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே பல குழுக்களை நியமனம் செய்யறாரு. அதுல முக்கியமான சில குழுக்களின் பேரை சொல்றேன். உண்மைத்தன்மையை கண்டறியும் குழு அப்படின்னு ஒரு குழு போடுவாரு. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுருச்சுன்னா அது எப்படி நடந்தது, அங்க எதனால நடந்துச்சுங்கிறத உண்மைத்தன்மையை கண்டறியக்கூடிய குழு போடுவாரு. சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய பொய்யான செய்திகளை உண்மைத்தன்மை கண்டறிஞ்சு வெளியிடக்கூடிய ஒரு குழு போடுவாரு. அதே போல சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒரு குழு போட்டாரு. அந்த குழுவுக்கு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுபவீர பாண்டியன் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுபவீர பாண்டியன். ஆனா அவர் பேரை சொன்னா உங்களுக்கு எந்த அமைப்போட தலைவர்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிரான்ஸ் தமிழச்சு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பெரியாரிஸ்டாக இருக்காரு சுபவி அப்படிங்கிறதும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் தான் சுபவீர பாண்டியன். இன்றைய நிலைமையில சமூக நீதி அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதை பத்தி தான் மக்களே பேச போறோம். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்கிற அந்த பட்டத்தை விருதை ஏற்கக்கூடாது என்று ஐயா சுபவீர பாண்டியன் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அது கருணாநிதி அவர்களுக்கு அந்த பெயர் இருக்கு. இதுல இவர் வைரமுத்து அவர்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்றால் கலைஞரை விட உயர்ந்தவர் ஆகிவிடுகிறார் அப்படி நீங்க காட்ட பாக்குறீங்க. அதனால அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை நீங்கள் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்களை பார்த்து சுபவி அவர்களும் திராவிட உடன் பிறப்புகளும் சொல்லியிருக்காங்க. இதனால் மனமுடைந்து போன வைரமுத்து அவர்கள் மேடையில ரொம்ப கலக்கமா பேசியிருக்காரு. நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன் என்பதால், நான் ஒரு உழவர் குடியில் பிறந்தவன் என்பதால், நான் ஒரு கருப்பன் என்பதால் என்னை இந்த இதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த முத்தமிழ் பேரறிஞர் என்கிற அந்த பட்டத்தை தமிழிசை சங்கம் மொத்தம் 30 பேருக்கு கொடுத்திருக்கு. இந்த 30 பேருக்கு வராத எதிர்ப்பு எனக்கு மட்டும் வருது என்றால், நான் ஒரு கருப்பன் என்பதால், நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பதால், கல்வி ரீதியாக நான் புறக்கணிக்கப்பட்டவன் என்பதால் எனக்கு அந்த எதிர்ப்பு வருது. தமிழ் சாதியே அடையாளம் கண்டுகொள், தமிழ் சாதியை புரிந்து கொள் என்று ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்களே அதை பாருங்க. இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால், தமிழர் சாதியை நீ அடையாளம் கண்டு கொள், தமிழர் சாதியை நீ புரிந்து கொள். வைரமுத்து அவர்களை வேற யார் எதிர்த்திருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனா ஐயா சுபவி அவர்கள் இந்த விஷயத்துல எதிர்த்தாருங்கிறது மிகவும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு சாதிய ரீதியான ஒரு சிந்தனை இருந்திருக்குமா அப்படின்னு நமக்கு தோணுது. பகுத்தறிந்தவர், ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு நபர். அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் பேச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும். சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தலைப்பு கொடுத்தா தலைப்பு மாறாமல் பேசக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட சிந்திக்காம, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பெயர் இருக்கு, அது முத்தமிழ் பேரறிஞர்னு நீங்க வாங்கினீங்கன்னா கலைஞரை விட உயர்ந்தவரா நீங்க ஆகிடுறீங்க. ஒருவர் உயர்ந்தவராக ஆவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் தாழ்ந்தவனாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? நீங்க கலைஞரை விட உயர்ந்துட்டு போட்டோம், என்ன இதுல உங்களுக்கு என்ன தப்பு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல இருக்கு சொல்லுங்க. முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் வாங்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கலைஞரை விட உயர்ந்தவராக ஆயிடுறாரு. உயர்ந்தவராக ஆகட்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஆசை. யாரும் தாழ்ந்தவனாக இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, உயர்ந்தவனாகத்தான் இருக்கணும். அவரு எல்லாத்தையும் அருமையா பேசுறாரு, கவிதை எழுதுறாரு, பாடல் எழுதுறாரு. அவருக்கு அந்த பட்டத்தை கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஏற்கனவே 30 பேருக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை கொடுத்திருக்காங்க. இதுல ஐயா சுபவியோட பங்கு என்ன தெரியுமா? இவர் சுபவி அவர்கள் பேசுனதுல நமக்கு என்ன தெரியுமா கோவம்? இவரு தான் தமிழ்நாட்டு அரசால் நியமனம் செய்யப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர். அண்ணன் சீமான் அவர்கள் ஒண்ணு சொல்லுவாரு, புழு கூட 4-5 இன்ச்சு நவரும், இந்த குழு 1 இன்ச்சு கூட நவராது. அப்படியேதான் விஷயம். சமூக நீதினா என்ன? சமூக நீதினா என்ன ஐயா நீங்களே சொல்லுங்க. பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குவது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது. முன்னுரிமை என்கிற வார்த்தை கூட தவறானது. சம உரிமை, எல்லாரும் சமம் தான் இந்த நாட்டுல. அவன் கருப்பா இருக்கிறதுனால அவனுக்கு இந்த உரிமை கிடையாது, இவன் இந்த சமூகத்துல பிறந்ததால இந்த உரிமை கிடையாது, முன்னாடி காலத்துல கலைஞர் கருணாநிதியை விமர்சித்ததுனால உனக்கு இந்த இது கிடையாது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் இந்த நாட்டுல சம உரிமை இருக்கு. கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்றால் கலைஞருக்கு முத்தமிழ் அறிஞர் என்கிற பட்டம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் முதலமைச்சரா இருந்திருக்காரு, 5 முறை முதலமைச்சர். அவரு பல சாதனைகளை பண்ணியிருக்காரு, பல புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க. தண்டவாளத்துல தலைய வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பல பட்டங்கள் அவருக்கு இருக்கு. அதனால அவரை விட ஒரு உயர்ந்தவரா ஆயிட போறது இல்ல. அவர் 5 வாட்டி முதலமைச்சரா இருந்தவருங்க. இவர் ஒண்ணும் கிடையாது. இவர் வெறும் கவிதை எழுதுவாரு, பாடல் எழுதுவாரு.
அவ்வளவுதான். இதுல வந்து இந்த பட்டத்தை இவர் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்கிறேன். சமூக நீதிங்கிறீங்க, சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்க இப்படி பேசலாமா? எவ்வளவு பெரிய ஒரு அபத்தம் இது. சனாதன சிந்தனை இருக்கிறவன் தான் இதை செய்வான். சனாதன புத்தி இருக்கிறவர்கள் தான் இதை செய்வார்கள். என்னை விட நீ உயர்ந்து போயிடுவா, தாண்டி போயிடுவா, இது ஒரு சனாதன புத்தி தான். வருங்கால தலைமுறைக்கு வழிவிட்டு நிற்பதுதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. அந்த தகுதி சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கலைஞர் கருணாநிதியும் இந்த ஒரு சிந்தனையில் இருந்தவர் தான். எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பெருந்தலைவர் காமராஜர், அவருக்கு பெருந்தலைவர் என்கிற பட்டம் இருக்கிறத அறிந்து கொண்டு பெருந்தலைவர் என்கிற பெயரை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் சூட்டியவர் தான் நம்ம மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள். வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபிலிருந்து வந்தவன், வைரமுத்து கல்வி ஒதுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன். கலைஞர் கருணாநிதிங்கிறீங்க. கலைஞர் என்பது ஒருவருக்கான பட்டமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க. கலைஞர் என்பது ஒரு பட்டம் தான். சினிமா கலைஞர், திரைப்பட கலைஞர்னு சொல்றோம்ல, அது கலைஞர் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. அந்த வார்த்தையை கூட நீங்க கலைஞர்னு சொன்னா கருணாநிதி தான் நினைவுல வந்து நிற்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்டத்தை வச்சிருக்கீங்க. இதுல முத்தமிழ் அறிஞர்னு ஒரு பட்டத்தை வச்சிருக்கீங்க, இன துரோகின்னு ஒரு பட்டத்தை வச்சிருக்கீங்க, ஈழத்தில் கருணா, தமிழ்நாட்டில் கருணாநிதி என்கிற ஒரு பட்டத்தை வச்சிருக்கீங்க. பல்வேறு பட்டத்தை வச்சிருக்கக்கூடிய நீங்க இன்னும் பல பட்டத்துக்கு ஆசைப்பட்டீங்க. முக்கியமா இதுல கருணாநிதி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தமிழினத்தின் தலைவர் கருணாநிதி என்றுதான் வர வேண்டும் என்ற வரலாற்று ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த ஆசையில் மண்ணை போட்டு விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். இன்னைக்கு தமிழினத்தின் தலைவர் என்று யாரும் கருணாநிதியை சொல்வதில்லை. பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்டாலும் தெரியும் தமிழினத்தின் தலைவன் யார். எங்கள் மண்ணின் விடுதலைக்காக பெற்ற பிள்ளைகளை எல்லாம் இன களத்தில் வந்து பலியிட்டவன் எவனோ அவனே என் இனத்தின் தலைவன். பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியில் நின்றவன் அல்ல எங்கள் தலைவன் என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஒவ்வொரு பட்டமும் அவங்களுக்கு பறி போயிட்டு இருக்கு. இதுல முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டமும் பறி போய்விடும் என்ற பதட்டத்தில் நீங்க பேசுவது தவறு. அதுவும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்கள் பேசியது மிக மிக தவறு. சமூக நீதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு திராவிடம்னாலே என்னன்னு தெரியல, இதுல சமூக நீதினா என்னன்னு தெரிய போகுது உங்களுக்கு? திராவிடம் என்றால் 4-5 மாநிலங்களை குறிக்கிறது, இத்தனை மொழிகளை குறிக்கிறது. சமூக நீதி தான் திராவிட மாடல், சமத்துவம் தான் திராவிட மாடல், ஒன்றும் கிடையாது. சனாதன சிந்தனை கொண்டவர்கள் தான் திமுகவில் இருக்கிறார்கள். திமுகவில் என்னம்மா ஓசி பஸ்ல போறியா அப்படிங்கிறதும், என்னம்மா நீ எஸ்சி தானே அப்படிங்கிறதும், என்ன கவுடாவா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கேட்கறதும், இப்படி பல பேர் இருக்காங்க திமுகவில். திமுகவின் தலைமையும் அப்படிதான் இருக்கு. சாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் வன்னியரசு அவர்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சியில சொன்ன ஒரு விஷயம், நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி எங்களை பார்த்து சொன்னாரு அப்படின்னு வன்னியரசு சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. எதனால நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னா, பறையர்கள், ஆதி தமிழ் குடி பறையர்கள் நீங்க எல்லாம் போய் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டதாக சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 2 தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டாரு, மொத்தம் 3 கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதியாவது கொடுத்துருக்கலாம். ஆனா 2 தனித்தொகுதி மட்டும் தான் கொடுத்தாங்க. பொது தொகுதிக்கு நீங்களாம் ஆசைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ்வளவு சனாதன சிந்தனைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இவர்களே சாதி பார்த்து தான் சீட்டு கொடுப்பது, தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது என்று பல சாதி ரீதியான சிந்தனைகளையும் தெலுங்கு ஆதிக்கத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, பாஜக உள்ள வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாம கேட்பாங்க. பாஜக வளர்ந்து இன்னைக்கு ஒரு உச்சியில இருக்கு. அதை வளர்த்து விட்டது யாரு? திமுக தான் வளர்த்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம், RSS கழகமும் ஒரு திராவிட கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொல்லி எழுதி விட்டதுலாம் இவங்க தான் வளர்த்து விட்டுட்டு இன்னைக்கு அந்த கட்சியை வச்சு இவங்க வந்து பாஜக உள்ளவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும் தலித் என்று ஆதி தமிழ் குடி மக்களை ஆதி திராவிடர் என்று அவங்க சர்டிபிகேட்ல மாத்தி இவங்களையும் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் போல சித்தரிச்சு அவங்களை அதையும் நம்ப வச்சு அந்த வாக்குகளையும் வாங்கி தொடர்ந்து இவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இந்த நாட்டுல பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சீக்கிரம் முடிவுக்கு வரும். மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடைய ஆரம்பித்து விட்டார்கள். சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுபவீர பாண்டியன் அவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், கேவலமாக செயல்படாதீர்கள். வைரமுத்து அவர்கள் இந்த பட்டத்தை ஏற்பதால் கலைஞர் குறைந்து போவதும் இல்லை, அவர் உயர்ந்து போவதும் இல்லை. அவர் உயர்வதால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்கிறேன். ஆனால் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் யார் வந்து பாஜகவோட பி டீம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. வாங்க விவாதம் பண்ணலான்னு செய்தி தொடர்பாளர்களை கூப்பிடுறாங்க. ஆனா திமுகவை சேர்ந்த யாரும் விவாதத்துக்கு வர மாதிரி தெரியலையே. ஆனா ஊடகங்கள்ல பேசும்போது நாங்க உத்தமர்கள், நாங்க பாத்தீங்களா நாங்க தான் அப்படி மாதிரி பேசுவாங்க. அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு சனாதன புத்தியை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். இன்னைக்கான இடும்பவன கார்த்தி அவர்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டா யாரும் வர தயாரா இல்லை. எல்லாரும் பயந்து பின்வாங்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த விவாதத்துக்கே நாங்க வரமாட்டோம்னு சொல்லி திமுக செய்தி தொடர்பாளர்கள் பின்வாங்கி போறதையும் நம்ம பாக்குறோம்.
அது அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்கள்ட்டே ஒரு நெறியாளர் பகிர்ந்திருக்காரு. இப்படிலாம் இருக்கு. அப்போ வந்து மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வைரமுத்து அவர்களுக்கு இந்த பட்டம், முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை கொடுக்காதது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதை வந்து யார் எதிர்க்கிறா, எதனால எதிர்க்கிறாங்க? அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால், உழவர் குடியில் பிறந்தவர் என்பதால், முன்னாடி காலத்துல கலைஞர் கருணாநிதியை எதிர்த்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்கிற பட்டத்தை வைரமுத்தை ஏற்க விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை மக்கள் மத்தியில தெரியப்படுத்துங்க, எல்லாருமே தெரியப்படுத்துங்க.